டெல்லியில் தேர்தல் சட்டங்கள் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடல் கருத்தரங்கில் பேசிய அவர், தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலின் போது தஞ்சை, அரவக்குறிச்சி தொகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது பற்றி குறிப்பிட்டார். ஆனால் தேர்தலை ஆணையம் ரத்து செய்ய நேரடியான சட்டங்கள் இல்லாத நிலையில் அரசியல் அமைப்பு சட்டத்தின் 324வது பிரிவு பயன்படுத்தப்பட்டதாக நசீம் ஜைதி தெரிவித்தார். I would just give you one example of Tamil Nadu. We cancelled 2 elections on account of abuse of money. Huge abuse of money. We did not have power, but the situation was such that we had to act. Therefore, we invoked Article 324 and cancelled the election. And why I am saying this is essential, because when we had to hold the elections last month, we found the same set of candidates were fielded. We received lot of representation. There was case also in the High Court as to how the same set of candidates have been allowed to be fielded. But we have our own limitation, and law did not permit us to prevent them from participation. So this is one classical example I wanted to mention. தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் மத்திய சட்டத்துறை அமைச்சகத்திற்கு பரிந்துரைகளை அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார். குற்ற பின்னணி உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதை தடுப்பது, பணப்பட்டுவாடாவை தடுப்பது, கட்சிகள் தேர்தல் நிதி வாங்குவதில் வெளிப்படைத்தன்மை, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்போரை பிடியாணையின்றி கைது செய்யும் குற்றமாக்குவது, பண துஷ்பிரயோக புகார் வந்தால் தேர்தலை ரத்து செய்வது, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றும் குற்றத்திற்கு கடும் தண்டனை விதிப்பது உள்ளிட்ட 47 வகையான சட்டத்திருத்தம் மேற்கொள்ள பரிந்துரைத்துள்ளதாக ஜைதி கூறினார். தேர்தல் சீர்திருத்தம் தொடர்பான மத்திய அரசின் முடிவுகளுக்காக ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் மேலும் சில திருத்தங்களை செய்வது குறித்து ஆலோசித்து வருவதாகவும், இறுதி செய்யப்பட்ட பின் அந்த திருத்தங்கள் குறித்தும் சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்யப்படும் என்றும் நசீம் ஜைதி குறிப்பிட்டார்.